அதுதானே முக்கியம். ஆண்டவர் எப்பவுமே முதல்ல எப்பவுமே நன்மையும் ஆசீர்வாதத்தையும் முன்னால் வச்சிருவார். இதை தான் சூஸ் பண்ணிக்க, இதுதான் உன்னுடைய லைஃப், இந்த வாழ்க்கையை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு முன்னால் வைப்பார். அப்படி குடும்ப வாழ்க்கையில் தேவன் என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார்? உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திற்குள்ளே கொஞ்சம் டேர்ன் பண்ணுங்க. இங்கே பழைய இஸ்ரேலர்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் இங்கே சொல்லுகிறார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் முதல்ல வைக்கிறார். சொல்ல பாருங்க, மேன்மையான ஆசீர்வாதங்கிறது ரெண்டு விதம். ஆசீர்வாதங்கிறது ஒன்று, அதுலேயே உச்சகட்டமான ஆசீர்வாதம், மேன்மையான ஆசீர்வாதம். அந்த மேன்மையான ஆசீர்வாதம் நம்முடைய லைஃப்பில் வரணும்னு சொன்னால் அதில் சில கட்டளைகளை நமக்கு வைத்திருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறார்? நான் விதிக்கிற சில கண்டிஷன்ஸ். சார், நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஒரு பாடம் படிக்க போகிறீங்க. ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போக முடியாது, இஷ்டத்துக்கு நீங்கள் வர முடியாது. ஸ்கூலுக்கும் சில பிரின்சிபல்ஸ் இருக்குது, சில டிசிப்ளின் இருக்குது. அது அந்த ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் படிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். அப்படின்னா நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் சில கட்டளைகளையும் நியமங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். அதை கடைபிடிக்கும் பொழுது, அதை வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இந்த 2025 கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை எப்படி வைக்க போகிறாரா? மேன்மையாய் வைக்க போகிறார். நல்ல வாய் நிறையா அறிக்கை பண்ணி சொல்லுங்க, என்னை மேன்மையாய் வைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்லா சொல்லுங்க, நல்லா கர்த்தர் கேட்பார். அதையும் என்னை மேன்மையாய் வைப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 24வது வருஷத்து வரைக்கும் நான் குளிர் கிடந்தது போதும் சுவாமி. 24வது வருஷத்து வரைக்கும் நான் அனுபவித்து வந்த பாடுகள் போதும். 24வது வருஷத்து வரைக்கும் நான் பட்ட அவமானங்கள் போதும். 24வது வருஷத்து வரைக்கும் நான் அனுபவித்த வந்த வியாதிகள் போதும். 24வது வருஷத்து வரைக்கும் நான் மற்றவங்களுக்கு முன்பதாக கேவலமாய் வாழ்ந்த வாழ்க்கை போதும். இந்த 25ஆம் ஆண்டில் நீங்கள் என்னை மேன்மையாய் வைக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாபிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறி அழிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். 2025 கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அல்லேலூயா. நீ கையின் பிரயாசங்கள் தேவன் ஆசீர்வதிச்சா மட்டும்தான் அந்த பிரயாசத்திலிருந்து நீ மீதி எடுக்க முடியும். அந்த பிரயாசத்தின் பலனை உண்ணுகிறதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். நம் வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற அந்த பணம், வேர்வை சிந்தி உழைக்கிற உழைப்பின் பலன் உடைய வாழ்வில் மீதி எடுப்பதற்கு தேவன் அனுகிரகம் பாராட்ட வேண்டும். அந்த அனுகிரகத்தை தேவன் இந்த வருஷத்தில் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். திரும்ப சொல்லுகிறேன், தேசத்தின் மீது தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வித்தியாசமானது. இந்த ஆசீர்வாதம் யாருக்காக வருதோ இல்லையோ, இன்னைக்கு காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்காக வரும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் மனம் திரும்பணுங்கிறதுக்காக ஆண்டவர் உலகத்தை எப்படி வேணுமானாலும் தலைகளாக திருப்ப அவரால் முடியும். அப்படி போல இந்த உலகத்தில் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்மை கொண்டு தேசத்தில் தேவன் பலத்த காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார்.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த ஈரோடு தேசத்தில் வாழ்கிற, பெத்தேல் திருச்சபையில் வாழ்கிற என் தேசமே, திருச்சபையின் சொந்தங்களே, உன்னுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் உனக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. உங்களுடைய சொந்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நீங்கள் திட்டம் போடுகிற, தீர்மானிக்கிற வாழ்க்கையின் முன்னேற்றங்களை குறித்து நீங்கள் பிளான் பண்ணுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் ஆசீர்வாதங்களுக்கான அடையாளம். கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து கனப்படுத்துவாராக. அது மட்டும் இல்லை, உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு தேவன் இந்த புதிய வருடத்தில் குழந்தையை கொடுப்பாராக. குழந்தையை கொடுக்கிற, கர்ப்பத்தின் கனியை சுமக்கிற ஆசீர்வாதத்தை இந்த புதிய வருடங்களில் உங்களுக்கு கொடுத்து, உங்களுடைய கரங்களில் கனிகளை சுமக்குகிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து கனப்படுத்துவாராக. அதுக்குள் இருக்கிற தடைகளை கர்த்தர் நிர்மூலம் பண்ணும்படியாக நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய வீட்டாரும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற பிரமாணத்தை நிறைவேற்றுகிற ஆசீர்வாதத்தை இந்த புதிய ஆண்டிலே உங்கள் மேல் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கடன் வாங்கி 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 கட்டி 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 தோத்து போய் வெறுத்து போன வாழ்க்கையை தேவன் இந்த புதிய வருடத்தில் மாற்றுவாராக. அல்லேலூயா. நிறைய குடும்பங்களில் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டம், கடன் பிரச்சனைங்க. கடன் வாங்கிறது ஒரு வகையான ஒரு பிசாசினுடைய கிரியை. ஏன்னா நம்ம விசுவாசத்தில் ஜெயிக்கிறதுக்கு முன்னையே கடன் வாங்கி மாட்டிக்கிடுவோம். நாம் வழிகளை திறக்கிறதுக்கு முன்னையே நாம் சில முயற்சிகள் எடுத்து நம்ம மாட்டிக்கிறோம். கட்டி முடிக்கிற வரைக்கும் அது பெரிய கஷ்டம், அது ஒரு தரித்திரம். வீட்டில் என்ன பண்ணாதுன்னா ஐஸ்வர்யம் தங்காது. இப்படிப்பட்ட கஷ்டத்தை தேவன் முறியடிப்பதற்காக ஆண்டவர் பழைய இஸ்ரவேலர்களுக்கு ஒரு வார்த்தைகளை சொன்னார். என்ன சொன்னார்? அப்பொழுது கர்த்தருடைய, இன்னும் கீழே வந்தீங்கன்னா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பாய். 12ஆம் வசனத்துக்கு போவாய். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீங்களும் நானும் என்ன பண்ண மாட்டோமாம்? கடன் வாங்காது இருப்போம். அல்லேலூயா. ஒரு தீர்மானத்தை எடுங்க. 2025 ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் கடன் வாங்க மாட்டேன். என்ன பண்ணாலும் சரி, நமக்கு வரக்கூடிய இன்கம்ல, நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களில் வாழ பழகுங்க. அதுக்குள்ள திட்டங்களை தீட்டுங்க, அதுக்குள்ள பிளான்களை பண்ணுங்க. அது கண்டிப்பாக உங்களை ஆசீர்வாதத்தின் பாதையை நோக்கி அதை கொண்டு செல்லும்.